வருடம் 2026. இடம் கட்டக்கூத்தன்பட்டி கிராமம். கிராம மக்கள் அனைவரும் ஒன்று கூடி கருப்புசாமி கோயிலின் திருவிழாவிற்காக மிக நேர்த்தியாகவும் பக்தியாகவும் கருப்புசாமி கோயிலின் திருவிழாவை ஆரவாரமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். மூங்கில் நடுதல், காப்பு கட்டுதல், ஆடலும் பாடலும், சாமி அழைத்தல், மஞ்சள் தண்ணீர் என்று விதவிதமாக வெவ்வேறு நாட்களில் மக்கள் ஆங்காங்கே ஒன்று கூடி ஆரவாரத்துடன் கொண்டாடிய இந்த திருவிழா களை கட்டியது என்பதை யாராலும் மறுக்க இயலாது. வேண்டும் வரம் தருபவன், வேண்டிய வரம் தருபவன் கருப்புசாமி என்பதில் எந்த ஐயமும் இல்லை. எங்கும் கருப்பு, எதிலும் கருப்பு, சொல்லிலும் கருப்பு, செயலிலும் கருப்பு, ஓ கருப்பு, ஓங்கார கருப்பு என்று கருப்புவின் புகழை மீண்டும் மீண்டும் பாடுவோம். கடைசி நாளான மஞ்சள் தண்ணீர் விழாவை மிக மிக சந்தோஷத்துடன் அந்த ஊர் மக்கள் கொண்டாடியதை நாம் அருகில் இருந்து கண்டு களித்தோம். அடுத்தடுத்து வரும் தலைமுறைகளுக்கு நாம் ஞாபகத்திற்காகவும் நமது அடையாளத்திற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் நிறுத்திவிடாத இந்த கோயில் திருவிழாவை தொடர்ந்து நடத்தி கொண்டு வருவதுதான் நாம் அடுத்த தலைமுறைக்கு செய்யும் மிகப்பெரிய விஷயமாகும். அனைத்து ஊர் கோயில் திருவிழாக்களும் மஞ்சள் தண்ணீர் இல்லாமல் திருவிழாக்களை கொண்டாடுவதில்லை என்பதை நாம் அறிந்ததே. ஒவ்வொரு ஊரிலும் திருவிழா நேரங்களில் வெளியூரிலிருந்து மக்கள் ஊருக்கு வருவதும், பல ஊர்களில் இருந்து கோயில் திருவிழாவை கண்டுகளிக்க மக்கள் ஒன்று கூடுவதும் நாம் பார்ப்பது இயல்பே. அவரவர் ஊர்களில் கோயில்களில் மிகச் சிறப்பாக பூஜைகளை செய்து பக்தியை நோக்கி வரும் மக்களுக்கு அந்தந்த கோயில்களில் இருக்கும் சாமி அவர்கள் வேண்டும் வரத்தை தருவது மட்டுமல்லாமல் அவர்கள் வைக்கும் கோரிக்கைகளை நடத்தி காட்டி அதை பல அற்புதங்களாக நிகழ்த்தி காட்டிய வரலாறும் உண்டு. அப்படித்தான் இந்த கட்டக்கூத்தன்பட்டி ஊரிலும் மிகவும் சக்தி வாய்ந்த இந்த கருப்பு சுவாமியானது பலருக்கு காட்சியளிப்பதையும் பலருக்கு அருள் கூறுவதையும் பார்த்து மகிழ்ந்தோம். மஞ்சள் தண்ணீர் விழாவானது மிக ஆரவாரத்துடன் சிறுவர்கள், சிறுமிகள், பெரியவர்கள், மாணவர்கள் என்று வித்தியாசமில்லாமல் அனைவரும் ஒன்று கூடி சந்தோஷமாக மஞ்சள் தண்ணீரை ஒவ்வொருவர் மீதும் தெளித்து தங்களது சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டனர். இந்த தலைமுறையின் இந்த செயல்களே, இந்த நற்செயல்களே அடுத்த தலைமுறைக்கு நமது அடையாளத்தை அடுத்தடுத்து தந்து கொண்டே இருக்கும் என்பதில் மகிழ்ச்சியாகவே கருதுகின்றோம்.
இந்த மஞ்சள் தண்ணீரை தெளித்து விளையாடும் இந்த சந்தோஷமான நாள் ஒரு நாளிலே முடிந்து விடுகிறதே என்ற சில கவலைகளும் சிலரிடத்தில் இருப்பதை நாம் காணலாம். ஆம், அவரவர் ஊருக்கேற்ப அந்த நாட்களை இன்னும் விரிவுபடுத்தினால் கூட அந்த மக்களுக்கு சந்தோஷமே மிகும் என்பதிலும் எந்த ஐயமும் இல்லை. இப்படி உறவுகள் ஒன்று கூடி சந்தோஷங்களை பகிர்ந்து கொண்டு கோயில் திருவிழாவை நடத்தி வருடா வருடம் நமது அடையாளத்தை புதுப்பித்து கொண்டே வரும் இந்த கருப்புசாமியின் கோயிலின் திருவிழா மீண்டும் மீண்டும் நடத்த வேண்டும் என்றும் இந்த ஒற்றுமை எப்பொழுதும் இந்த மக்களிடையே நிலைத்திருக்க வேண்டும் என்றும் நாம் விரும்புகின்றோம். சொந்த ஊரில் பிறந்த பெண்கள் பக்கத்து ஊரில் திருமணம் செய்து சென்றிருக்கும் அந்த வேளையில் இப்படிப்பட்ட கோயில் திருவிழாக்கள் மீண்டும் அவர்களை தனது ஊருக்கே வர வைக்கும். அந்த நேரத்தில் அவர்களது சந்தோஷத்திற்கு அளவே இல்லை என்பதை நாம் நேரில் பார்த்திருப்போம். அப்படித்தான் இங்கும் வெளியூரில் இருந்து வந்த பெண்கள் அனைவரும் அந்த ஊரை சார்ந்தவர்களே என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். அவர்கள் முகத்தில் இருந்த சந்தோஷம் நம்மை மேலும் மகிழ்ச்சியடைய செய்தது. முளைப்பாரி விதைகளை ரெடி செய்து அதை ஊர்வலமாக கொண்டு சென்று கும்மி அடித்த அந்த திருவிழாவையும் காண தவறாதீர்கள். இப்படி வருடா வருடம் நடக்கும் இந்த திருவிழா மேலும் மேலும் சிறப்புற்று விளங்க உங்கள் ஜிமிக்கி ஸ்டுடியோ வாழ்த்துகிறது, மகிழ்கிறது. எமது சொந்தங்களின் சந்தோஷமும் பக்தியும் கருப்புவின் கையில் இருக்கிறது என்று மனமகிழ்ந்தோம்.